தேர் ஆர் கண்டிப்பா வந்து இப்போ சோஷியல் மீடியால நான் திரும்ப திரும்ப சொல்லணும். இப்போ நம்ம பப்ளிக் ஆகுறோன்றத எல்லாம் மீறி கூட ஒரு நான் இமிக்ரண்ட் விசால இருக்கும்போது உங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி மச் மைண்ட்ஃபுல் ஆஃப் இட். அதில் நம்ம அது என்ன எதுக்காக அந்த லீகல் லிமிட்டேஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது அதில் கண்டிப்பாக வந்து வி ஹேவ் டு பி அவேர் ஆஃப் இட். யுஎஸ் சிட்டிசன்ஸை தவிர எல்லாமே க்ரீன் கார்டில் இருக்கிறவங்களுக்கு கூட limitations are there. You have to be, like when they ask for your phones, you have to, disclose all the conversations, everything. Domestic violence எல்லாம் பற்றி பார்க்கும்போது என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்குமெண்ட்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்பவுஸ் வில் கால் த காப்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அப்போது அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் சும்மா தான், கோபத்தில் கூட சொல்ல மாட்டாங்க, நான் தெரியாமல் ஜஸ்ட் இட் ஹேப்பன்டு, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் எனக்கு வந்து when they want to withdraw it also it's a more of a criminal case, not more of a, it's a criminal case. ஸோ அப்போ நீங்கள் சாய்ஸ் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து லைக் தே ஹாவ் டு பி செப்பரேட். ஒரு வார காலங்கள் வந்து தனித்தனியாக இருக்கணும். என்ன அவங்க பார்க்குறாங்கன்னா த லீகல் சிஸ்டம்ஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதுதான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி தான் ஆகணும் நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு அன்சர்டன் பிளேசஸில் அவங்க விட்டுற வைக்கக்கூடாதுன்றதால தனித்தனியாக இருக்க சொல்லுவாங்க. ப்ளஸ் அவங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸ்லேயும் இட் வில் ரெஃப்ளெக்ட். ஆக்சுவலாக எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டேன், அதாவது அந்த டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து அப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து விட்ரா பண்ணிட்டாங்க, ஸோ தேர் இஸ் நோ மோர் ஆஃப் அ ரெக்கார்ட், அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வி நீட் டு, நீங்கள் கேட்டிங்க இல்லையா, மென்டல் ஸ்டெபிலிட்டி, லைக் என்ன இடத்துல நம்ம வந்து ஹவு அவேர் வி ஆர் டு பி as an individual, as an family, as an husband and wife, இது எல்லாமே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும்.